இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படாதே என்று கூறி ஆண்டவர் நம்மை தைரியம் மூட்டுகிறவராக இருக்கிறார். பலவீனத்தினாலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வியாதியின் நோவை தாங்க முடியாமல் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்றைய வேத வசனத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மாற்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இந்த ஜெபாலய தலைவன் யவீரு, சரியா? இந்த யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுக்கு ஒரு மகள், தன்னுடைய ஒரே மகள் மரணத்திற்கு ஏதுவான வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாள், சரியா? தன்னுடைய மகள் படுகிற மரண அவஸ்தையை அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. உங்கள் அன்புக்குரியவர்கள் படும் வேதனையை நம்மளால் என்ன பண்ண முடியாது? தாங்கி கொள்ளவே முடியாது. அதை நம்ம நம்மளுடைய இருதயத்தை கலங்கடிக்கிறதா இருக்கும். அதுபோல தான் அந்த யவீருடைய உள்ளமும் கலங்கி கொண்டு இருக்கிறது. தன்னுடைய மகள் படுகிற வேதனை, தன்னுடைய மனைவி படுகிற வேதனை, கணவர் படுகிற வேதனை, தன் பிள்ளைகள் படுகிற வேதனையை பார்க்க முடியாமல் நம்ம குடும்பமே என்ன ஆயிரும்? நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வியாதினா கூட நம்ம குடும்பமே ரொம்ப சோர்வா, நம்ம எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நம்ம குடும்பமே காணப்படும். அதுபோல தான் அந்த யவீருவும் ரொம்ப ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்கிறார், சரியா? இப்போ இவர் ஒரு ஜெபாலய தலைவன் தான், ஆனால் ஏதோ ஒரு ஊழியக்காரர் நோக்கி இவர் செல்லலை, ஒரு மருத்துவரை நோக்கி அவர் செல்லலை, இல்லைன்னா ஒரு மந்திரவாதியை தேடியும் அவர் போகலை. அந்த பீரியடில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களை அவர் கண்டிருப்பார், கேட்டிருப்பார். அதனால் தன்னுடைய மகள் படுகிற அவஸ்தையை ஆண்டவரிடத்தில் போய் சொல்கிறார். அவர் பாதத்தில் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவர்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறாரு, சரியா? இப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகள் படுகிற வேதனையை, அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் படுகிற வேதனையை, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் படுகிற வேதனையை ஆண்டவரிடத்தில் நம்ம தெரிவிக்கணும். ஏன் நம்ம தெரிவிச்சாதான் ஆண்டவருக்கு தெரியுமா? நம்ம சொல்லலைன்னா நம்ம படுகிற வேதனையை அவர் பார்க்க மாட்டாரா, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மளுக்கு அன்புக்குரியவர்கள் ஏதோ தூரத்தில் இருந்தாங்க, நம்ம ஃபோன் கான்டாக்டில் நம்ம பேசுவோம்ல, எனக்கு இன்னைக்கு ஒரே தலைவலி, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை, நான் டேப்லெட் போட்டாலும் எனக்கு கேட்கல, இன்னைக்கு இப்படியெல்லாம் எனக்கு இருந்துச்சு, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுகிற வேதனையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லுவோம்ல. இதே மாதிரி நம்ம ஆண்டவர் இடத்துல ஒரு ஃப்ரெண்டை போல ஆண்டவர் இடத்துல போய் நம்ம நாம் படுகிற வேதனைகளை, எனக்கு இதனால் இப்படி இருக்குது ஏசப்பா, என்னால் தாங்கி கொள்ள முடியல, இந்த வலியின் வேதனை எனக்கு ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல போய் நம்ம சொல்லணும். நம்ம எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில், ஊழியக்காரங்கலாம் நம்ம போய் சொல்வதை காட்டிலும் நம்ம முதலாவது ஆண்டவர் இடத்துல போய் நம்ம இது எல்லாவற்றையும் நம்ம சொல்லணும். இந்த யவீருவும் அது மாதிரி தான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துட்டாரு, சரியா? இப்போ பாருங்கள், மற்றவர்கள்ட்ட யாரோ ஒருத்தட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஆறுதலாக ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டு அவளை நான் கவலைப்படாதீங்கன்னு முடிஞ்சா சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனோட கூட போனான் இருக்கு. நம் வருத்தத்தில் ஆண்டவர் நம்ம கூடவே வருகிற ஆண்டவர், நம்மளை ஆறுதல் படுத்தி விடுகிறவர் அல்ல, ஆறுதலான வார்த்தையை மாத்திரம் சொல்லி விடுகிறவர் அல்ல. நம்ம ஆண்டோடைய பாதத்தில் போய் விழும் பொழுது அவர் நம்ம கூடவே வருகிறார். இந்த யவீருவன் கூடவே ஆண்டவர் வருகிறார். அவனுடைய லைஃப்ல வரும் ஆண்டவர் நம்ம லைஃபுக்குள்ள வரும் பொழுது யாரும் தரக்கூடாத சந்தோஷம், சமாதானம் நம்மளுக்கு வந்துவிடும். இப்போ யவீருக்கு ரொம்ப தைரியம் வந்திருக்கும். ஆண்டவர் என் பிள்ளையை சுகப்படுத்துறதுக்கு வந்துட்டாரு, என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ பாருங்க, போயிட்டே இருக்கும் பொழுது தான் ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வர்றாங்க. யாருக்கும் தெரியாமல் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்து கொள்கிறாங்க. இது ஆண்டவர் கண்டுக்கிடாமையாவது விட்டுருந்துருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாங்க? என்னை தொட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த ஸ்திரீயை கண்டுபிடிச்சி
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதம் தான் நடக்குது. ஆனால் எவீருக்கு அதை எவீருவை யோசித்து பாருங்களேன். அவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ டைம் ஆகிட்டு இருக்கே, என் மகா அங்கே மரண அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவீருக்கு எப்படி இருந்திருக்கும், பக்கு பக்குன்னு இருந்திருக்கும் என்ன. ஆனால் இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கூட பல வேளைகளில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிப்போம், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நமக்கோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ அந்த அற்புதம் நடந்திருக்காது. நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அவங்கெல்லாம் சுகம் அடைவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருப்போம். இந்த எவீருவும் அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க லைஃபுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார், கூடவே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும்போது இந்த எவீருக்கு ஒரு சின்ன கலக்கம் வந்துடும், அந்த விசுவாசத்தில் ஒரு குறைவு வந்துடும். இப்படி கலங்கி நிற்கிற இந்த சிச்சுவேஷனில் தான் ஒரு வேலைக்காரர் ஓடி வந்து சொல்கிறாரு, இன்னும் என் போதகரை வருத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணு மறிச்சு போயிட்டான்னு சொல்லும்போது எவீரோட சூழ்நிலையை யோசித்து பாருங்க. அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும். அந்த விசுவாசத்தை அப்படியே அவித்து போட்ட மாதிரி இருந்திருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லலாம், டாக்டர்ஸ் சொல்லலாம் 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இன்னும் 6 months தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளுடைய விசுவாசத்தை முடக்குகிற மாதிரி பேசலாம். அப்போ இந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எவீருவே ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இப்போ உங்ககிட்ட இருக்குதா அல்லது அந்த விசுவாசம் காணாமல் போயிட்டான்னு சொல்லி சிந்தித்தவராய் சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்லிட்டு தைரியம் ஊட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்போம். இந்த நோயிலிருந்து இந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம், ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்போம். நாட்கள் ஆக ஆக வருடங்கள் போக போக ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், நம்மளுக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்க நமக்கு நடக்காமல் இருக்கும் பொழுது நம்ம விசுவாசத்திலே தளர்ந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தான் சொல்றார் ஆண்டவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, நீ விசுவாசி, இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு விசுவாசின்னு ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே நகைக்கலாம், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். லாசருவை பாருங்க, 4 நாள் ஆயிட்டு மரித்து, எல்லாருமே நகைச்சிருப்பாங்க. என்ன இப்போ போய் ஆண்டவர் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மகள் மரித்த மகளை வச்ச இடத்துக்கு ஆண்டவர் வருகிறார், கூடவே எவீரு கூடவே வர்றார். ஏன்னா அதான் உன் பொண்ணு மரிச்சிட்டால, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவரை விடலை. ஆமா, எவீரு கூடவே ஆண்டவர் வருகிறார். அந்த மரித்து போயிருந்த அந்த மகள் அந்த இருக்கிற அந்த அறைக்கு அவர் செல்லுகிறார். அப்போ சொல்லுறாரு, அவள் நித்திரையாக தான் இருக்கிறா, இன்னும் அவளுடைய வாழ்க்கை முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றி இருந்தவங்களாம் நகைக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தில் வந்துட்டாங்கன்னா அது முடிவல்ல, அது துவக்கம், அது ஆரம்பம். ஆண்டவர் துளிர்க்க செய்கிற ஆண்டவர். பாருங்க, இந்த பிரச்சனையா இருக்கிற இடத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்தார். எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக அற்புதம் அந்த வேளையிலே நடைபெற்றது. நீங்களும் இப்போ பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களா? ரொம்ப பலவீனத்தினால தாங்க முடியாம மற்றவர்கள் சொல்லுகிற அந்த எல்லாமே முடிஞ்சிட்டு, இனி அவ்வளோந்தான், இனி பிரயோஜனமே இல்லை, நீ ஜெபம் இருந்தல்ல, இப்போ என்ன ஆச்சு உனக்கு, இனி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட தான் வந்துட்டே இருக்கிறாரு. இந்த பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவர் உங்களிடத்தில் பிரவேசித்து மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமான அற்புதமான காரியங்களை ஆண்டவர். உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்ம வெறுத்து பேசலாம், காரணமே இல்லாமல் நம்மளை ஏளிப்பா பார்க்கலாம், நகைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைஞ்சிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டு விடாதே சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் விசுவாசத்தை துளிர்க்க பண்ணும் விதமாக, தைரியமூட்டும் விதமாக பயப்படாதேன்னு சொல்றாரு. நீங்க பயப்படக்கூடாது, உங்க விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறச் செய்வார். அவர் எப்படி அந்த பொண்ணை அழகா உயிரோடு எழுப்பினாங்களோ, அந்த நகைச்சை எல்லாரும் பிரமித்து பார்த்தாங்கல்ல, அதுபோல யாரெல்லாம் இனி அவ்வளவுதான் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உங்களை பலனடைய செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா பலவீனத்தையும் நோயையும் ஏசப்பா நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. அப்பா, பயந்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை, அப்பா மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க சுவாமி. உடைய ஆளுகை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, விசுவாசத்தை துளிர்க்க செய்யுங்க சுவாமி. அப்பா, விசுவாசம் அற்றுப்போன நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க தகப்பனே. அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்களே சுவாமி, அந்த விசுவாசத்தை கொடுங்க சுவாமி. பிள்ளைகளுடைய பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அப்பா, நீங்க சுகம் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக நீங்க அதிசயங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை